துளசி செடியை வீட்டில் முன் வாசலில் வைக்க வேண்டும். அல்லது துளசி மடம் வைத்து துளசியை வணங்கி வர வேண்டும். அப்படி வணங்கி வரும் பொழுது துர்சக்திகள் நம்மை அண்டாது, வீட்டிற்குள் எதுவும் வரவிடாது துளசி அம்மா. ஏனென்றால் வரும் வழியிலே அது வீட்டு நுழைவாயிலே தடுத்து அதனுடைய துர்சக்தியை தான் வாங்கி கொண்டு அச்செடி கருகி சாம்பலாகி போய்விடும். அதனால் எந்த ஒரு சக்தியையும் வீட்டிற்குள் அண்ட விடாது துளசி அம்மா. ஏனென்றால் துளசி செடியை வீட்டு முன் வைத்து காலை 6 மணிக்குள் வணங்கி வர வேண்டும். அதே போல் மாலை 6 மணிக்கும் வணங்கி வர வேண்டும். இப்படி வணங்கி வரும் பொழுது கெட்ட சக்திகள் நம்மை கெட்டதாக நினைத்து நமக்கு துரோகம் செய்ய வருபவர்கள் அனைத்தும் நீங்கி, வாசலிலே நீங்கி அந்த அம்மா ஏற்றுக்கொண்டு அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் வெளியே அனுப்பி விடுவாள். உள்ளே நல்ல சக்தி மட்டுமே நமது பூஜை அறையில் வாசம் செய்வார். பூஜை அறையில் தினமும் நம்மளை காப்பாற்றி வருவது துளசி செடியே. அதனால் வீட்டில் முன் துளசி செடிகளை வைத்து வணங்கி வாருங்கள். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நம் வம்சாவளியில் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வீட்டுக்குள் எந்த கெட்ட சக்தியையும் அண்ட விடாது. கெட்ட எண்ணத்தோடு யார் வந்தாலும் அதில் வீட்டு வாசலிலே தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி அனுப்பி நமக்கு நல்லதையே செய்யக்கூடிய அம்மன் தான் துளசி செடி. துளசி செடி தினந்தோறும் வணங்கி வாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் துளசி அம்மா, ஓம்.